ஜிம் போகிறதுக்கு மோட்டிவேஷன் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இதை கேளுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 23 ஆஃப் க்ளீன் பல்கிங். நேற்றோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட்டாக சொல்கிறேன். டைம் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சால் அதையும் பாருங்கள். ஒரு 1 வீக்காக 70 to 80 years ஓல்டு மேனை கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டைமில் ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி அவர்கிட்ட பேசலாம்னு நினச்சேன், பட் ஆளை காணோம். திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னு அண்டர்டேக்கர் மாதிரி என் பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணிருந்தாரு. அதான் வந்துட்டாரே, போய் பேசலாம் தான் நினச்சேன். மனுஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணிருந்தாரு. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தேன். ஆள் பார்க்கறதுக்கு சிறுமூஞ்சி சித்தப்பா மாதிரி இருந்தாலும் பட் ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன மனுஷன் சூப்பராக பேசினாரு. நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டலான்னு போனா அவர் என்ன பாராட்டி தள்ளிட்டாரு. பட் என்னமோ பேசிட்டு வரும்போது ஃபேஸ் நல்லா பிரைட் ஆக்கி அனுப்பி விட்டாரு. ஆக்சுவலாக அவரோட ஏஜ் 69. அவர் டீனேஜில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட உடம்புக்கு அவ்வளோவா பெருசாக எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இப்போ 2 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக வந்துட்டு இருக்காரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர பசங்களோட விளையாடும் போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்காரு. எந்திரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். டாக்டர் கூட உங்களுக்கு வயசாகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தலைவருக்கு இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசை. அப்போதான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ காசு இருந்தாலும் இண்டிபெண்டா இருக்க முடியாது, உடம்பு ஃபிட்டாக தான் இருக்க முடியும்னு. கடைசி காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம்னு கடைசி ஒன்று சொன்னார், நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாரு. இன்னமும் ரீசன் தெரியாமல் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி இப்போ ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. டே 24 பார்க்கலாம். அன்டில் தென் பாய், குட் நைட்.